அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்றைக்குமே ஒரு தனிமையிலே இருந்து பழகிட்டேன் அப்படின்னு நினைப்ப சொல்லுவோம். தனிமை ஒரு சுகம்தான். ஆனால் நம்ம யாருக்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துட முடியாது. ஒரு அருமையான நண்பர்கள் வேணும். என்னைக்கு மாரி தனிமையில் இருந்து பேசுனது தான் மன அழுத்தங்கள் கூட்டிகிட்டு தான் இருக்கும். நமக்கு பீச்சுக்கு வரும்பொழுது ஒரு அருமையான நண்பர்களை என்றைக்கும் சந்தித்து அதில் இருந்தீங்கன்னா அது ஒரு ஆகும். அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் உண்டு. ஒரு அருமையான நண்பர், எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார். எல்லா விஷயங்களையும் அவர் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். இவர் எந்த விஷயம்னாலும் சரி, நாங்கள் ஒளிமுறை இருக்காது. நாங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோட சில விஷயங்கள் மனசை விட்டு பேசுகிறதுக்கு, எங்களை மாதிரி வெளிநாட்டில் கிடக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் நமக்கு எட்டா கனியாக தான் இருக்கும். நல்ல நண்பர்களும் உங்களை மாதிரி நல்ல ஆதரவாளர்லாம் தான் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு சில விஷயங்கள் பகிர்ந்துட முடியும். காலம் எல்லாமே கொஞ்சம் பொன் போன்றது தான். அந்த காலங்களை நம்ம மதிய கற்றுக்கிடணும். என்றைக்குமே சரி, போன நேரங்கள் நமக்கு திரும்ப வராது. இனி வரக்கூடிய நேரங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். எல்லாம் இயற்கைக்கு எதிராக எது நம்ம செய்தாலும் சரி, நம்மளை ஆப்போசிட்டாட்டி எல்லாமே தான் முடியும். ஒன்றுமே சரி நெகட்டிவாக இருக்கவே செய்யாது. அதனால் இயற்கையோடு சேர்ந்து நம்ம பயணிப்போம். நல்ல நண்பர்களை சந்திப்போம். நல்ல விஷயங்களை பேசுவோம். நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம்.